இன்றைக்கி கூட நான் என்ன குக் பண்ணுறேன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி இந்த சிக்கனை வச்சு ஹனி சிக்கன் வீட்டிலே ஹெல்த்தியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதில் சால்ட்டு, பெப்பரு, அது கூட மிளகாத்தூளும் கறி மசாலாவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட இப்போது நம்ம மைதா மாவு ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம இதை ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி குட்டான பாப்பாவோட சேனலை சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அது நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்ம அதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது ஜாரில் பூண்டு, அப்புறமா ஒரு குட்டி ஆனியன், அது கூட காஞ்ச மிளகா ஒன்று ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை கேஸ் ஆன் பண்ணி அதில் குட்டி கடாய் வச்சு இப்போ அதில் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ அதில் நம்ம சோயா சாஸும் டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வறுத்த சிக்கனை அதில் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கொத்தமல்லி தூவி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். மஸ்ட் ட்ரை. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.